ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு 60 பீஸ் உள்ள ஹனி கேக் தான் செய்ய போகிறோம். அதாவது எனக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சது. அந்த ஹனி கேக் வந்து நான் செஞ்சதை உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். 4 கிலோ கேக் செய்யணும். ஆனால் 4 கிலோ கேக் செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த பேன் வந்து அவ்வளோ பெருசு இல்லை. அதனால நான் வந்து ஒவ்வொரு கிலோ கேக்காக செஞ்சு தான் 4 கிலோக்கிட்ட கொண்டு வர போகிறேன். க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அது மேலே சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா 3 தடவை மிக்ஸ் இது சளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க ஒரு தடவை சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நுர வர்ற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நுர வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். அந்த பவுட்ரு பண்ண ஜீனி வந்து ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். இப்போ ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு பீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக பொங்கி வரும். நல்லா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரது வரையில் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப வந்து நம்ம பீட் பண்ணக்கூடாது. லோ ஸ்பீடில் வச்சு 2 சுற்று சுற்றினா போதுமானது. இல்லைன்னா அந்த முட்டை வந்து பொங்கி வந்தது அமுங்கி போயிடும். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப குத்தி பண்ணாமல் மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து கூட்டியோ குறைச்சோ பாலோட அளவை வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சுட்டு வலிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா மாவும் ஒரே மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். வினிகர் உங்கள் கையில் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதாவது எலுமிச்சம்பழத்தோட சாறு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் லூஸாக. இப்போ 8 இன்ச் பேன் வந்து நான் ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹனி கேக்குக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுனாக்க நல்லா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு பீஸ் போடுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த ஸ்கொயர் டின் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து சேர்த்துடலாம். இப்போ 3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும் நம்மளுக்கு. இப்போ 180 டிகிரிக்கு 40 நிமிஷம் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை டீ மோல்ட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி 3 கேக்கும் நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டேன். மொத்தத்தில் 4 கேக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து 4 கப் அளவுக்கு உள்ள மாவுக்கு தான் எடுக்கிறேன். நீங்கள் இதே 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திங்கனாக்கா இதில் எல்லாமே 1/4 அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். வர்றப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும். அதோட நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவுக்கு கொதிச்சா போதுமானது. இப்போ இந்த கேக்கில் மேலே உள்ள பகுதி பார்த்திங்கனாக்கா அப்படி கொஞ்சம் இதுவாக இருக்கும், தோல் மாதிரி ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா கையிலே கூட பிச்சு எடுக்கலாம். அப்படி எடுத்தோன்னாக்கா நம்மளுக்கு மேலே உள்ள பகுதி வந்து நல்லா அழகாக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு அந்த க்ரீமு ஜாமெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா கேக்கில் இருந்துமே நான் அந்த மேல் பகுதியை வந்து பிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வச்சு கேக் பாப்ஸு அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கேக் பாப்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோர்க் இது வச்சுட்டு இப்படியே ஓட்டையாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹனி வந்து உள்ளே நம்மளுக்கு வந்து உறிஞ்சும். அதுக்காக அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஹனி சிரப்பு, அதை வந்து அந்த ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த கேக் மேலே வந்து அப்படி ஊற்றினோன்னாக்கா நல்லா அது வந்து உறிஞ்சும். அது எந்த அளவுக்கு உறிஞ்சுதோ அந்தளவுக்கு ஊற்றுங்க. இப்போ எல்லா கேக்கையுமே நான் ஒரே நேரத்தில் ஹனி சிரப் வந்து ஊற்றிட்டேன். இப்போ மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அது 1 கப் அளவுக்கு எடுக்கிறேன்.
இது செய்கிறதுக்கு என் குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஒரே ஆளாக எல்லாமே ஒரே நேரத்தில் செய்ய முடியாதுல்ல, அதனால் குழந்தைங்களோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். தேன் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து நல்லா ஏதோ மெல்ட் பண்ணணும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது சூடு ஆக ஆக அப்படியே இலகி நல்லா நம்மளுக்கு உருகி வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உருகி வந்துருச்சுன்ட்டு. கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கட்டி வந்ததுனாக்கா அதை கரண்டி இல்லாட்டி ஸ்பேட்சுலா வச்சு அப்படியே அமைக்க விட்டோன்னா அது அழகாக உருகி வந்துடும். கெட்டியாக்கிடாதீங்க. தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருகி வந்தால் போதுமானது. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் உருகிருச்சுனாக்க நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரே நேரத்தில் நம்ம வந்து ஆறுறதுக்குள்ளார அந்த கேக்கில் வந்து அப்ளை பண்ணிடணும். ஆறிடுச்சுன்னா கட்டியாயிருச்சுனாக்க நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண வராது, இழுத்து தடவை வராது. அதனால் வேகமாக நீங்கள் சூடோடு இருக்கையிலே செஞ்சுருங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பூனு ஏதாவது ஒரு இது வச்சுட்டு அப்படியே மேலே ஊற்றி வேகமாக ஸ்பேட்சுலா இல்லாட்டி இது வச்சு தடவி விட்ருங்க. பாருங்கள் எப்படி தடவி இருக்குன்ட்டு. அது மாதிரி தடவிக்கங்க. இப்போ டெசிகேட்டட் கோகோனட் வந்து அது மேலே வந்து தூவி விடணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் நான் வீட்லேயே செஞ்சதான். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அப்படியே தூவி விட்டோம்னாக்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எல்லா கேக்லேயுமே நான் வந்து ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கோகோனட்டும் தூவி விட்டாச்சு. இப்போ அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுக்கணும். அந்த ஓரமெல்லாம் கட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டான இதுவாக வரும். இப்போ 4 சைடும் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கேக்கை வந்து 16 பீஸாக நான் போட போகிறேன். இந்த சைடு திருப்பிக்கிட்டு அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் 16 பீஸ் வந்துருச்சு ஒரு கேக்குக்கு. நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஹனி கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 60 பீஸ் வந்து ஒருத்தவங்க மொத்தமாக ஆர்டர் கொடுத்ததுனால நான் ஒரே நேரத்தில் செய்ய முடியுமான்னு நினச்சேன். ஆனால் பசங்களோட ஹெல்ப் இருந்ததுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கிடச்சதுனாக்க ஒரு ஆளாக செய்கிறத விட எல்லோரும் சேர்ந்து செஞ்சோன்னாக்கா அந்த வேலை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து எதையுமே விட்டுறாதீங்க, எந்த ஆர்டருமே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வாங்கினவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கடையில் இருக்கிறத விட இது வந்து டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே பாக்ஸாக பெரிய பாக்ஸாக இல்லை. அதனால் வீட்டில் இருந்த பாக்ஸில் சின்ன சின்ன பாக்ஸில் 4 பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.